ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ காஞ்சி சங்கர மடத்துக்கு புதுசாக ஒரு சங்கராச்சாரியரை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன பையனாக பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பார்த்தாங்கன்னா ஒரு மகாவிஷ்ணு மாதிரி ஒரு நல்ல முகத்தோற்றம் இருக்குது அவருக்கு. இப்போ அது அந்த சங்கர மடத்தை பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சி வந்திருக்கு. ஒருத்தர் அவர் பேர் என்ன, ஜெயேந்திர சுவாமிங்களா, அவர் கூட ஒருத்தர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் உண்மையாக இல்லையாங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்குலாம் நம்மளுக்கு சாதாரண ஜனங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் இப்போ நம்ம பொதுவாக இப்போ இவர் நியமித்த உடனே சில யூடியூப்காரங்க போய் இவங்களுக்கு எகென்ஸ்டாக யாராக இருக்காங்க அவங்கள்ட்டலாம் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுத்தோடனே அவங்க கடுகு மாதிரி இருக்க விஷயத்த கூட பூசணிக்காய் சைஸுக்கு அதை பெருசாக்கி ரொம்ப ரசித்து பேசுகிறாங்க. அதையும் இவங்க நம்மளும் கேட்டுட்டு நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் கேட்டு அதுக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இது நம்ம ஹிந்து மதத்தில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி நம்மளே நம்ம காரி துப்பிக்குவோம். மலமூத்திரமாக நம்ம மூஞ்சியில் நம்மளே போட்டுக்குவோம். அந்த மாதிரி நம்ம தாட்டு தான் நம்மளுக்கு இருக்குது. இதே ஒரு கிறிஸ்டின் முஸ்லீமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுங்க, அவங்க மூடி மறைச்சிடுவாங்க. இப்போ முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மறைச்சிடுவாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலைங்க, அவங்க செய்கிறது கரெக்டு தான். ஏன்னா அடுத்தவன் நம்மளை பேசக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப அவங்க இதுவாக இருப்பாங்க, கான்ஷியஸாக இருப்பாங்க. அந்த ஒற்றுமை இல்லாததுனால தான் நம்ம மக்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு பேச வேண்டியது, அதை நம்ம ரசித்து கேட்க வேண்டியது. தப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது இங்கே பாயிண்ட் கிடையாதுங்க. எதுக்கு அதை மாதிரி நம்மளே இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு. இனிமையாவது இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எகென்ஸ்டாக பேசுகிறவங்கள பற்றி பேசுகிறத பற்றி இந்த யூடியூப் வந்த பிறகு ரொம்ப இதெல்லாம் விலாவாரியாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிப்போச்சு. அதை பற்றி எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எல்லோரும் கமெண்ட் அடிக்க வேண்டியது, இதெல்லாம் இது நான் ஒன்றும் சங்கராச்சாரியருக்கு சப்போர்ட்டும் பேசலை, எகென்ஸ்டாகவும் பேசலை. அது ரொம்பலாம் நான் யோசிக்கிற அளவுக்கெல்லாம் அதை பற்றி உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம பேசக்கூடாதுங்கிறனால நான் அதை பற்றி பேசலை. தயவுசெய்து யாரும் இது மாதிரி யூடியூப்காரங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க.